நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கோவில்பேட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட பேர் என்ன அப்படின்னா ஜெயராஜ் அண்ட் கோ அப்படிங்கிற மாதிரி பேர். அது இல்லாமல் இதை ஓப்பன் பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்கேவை சேர்ந்த லீடர் வந்து நம்ம கீதா ஜீவன் அவங்களும், ஏடிஎம்கே சேர்ந்த கடம்பூர் ராஜும் சேர்ந்து தான் இந்த கடையை இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நிறைய ட்ரெயின் ஆஃபர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஓப்பனிங் ஆஃபராக என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து 2000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு பிளேட்டு, இந்த மாதிரி ஒரு ஜாரு, இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஒரு 6 பொருட்கள் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குற மாதிரி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பேக் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்லாம் ஓடி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஓப்பனிங் ஆஃபர் வந்து டக்குன்னு வந்த உடனே காலியாச்சு. இந்த ஜெயராஜ் அண்ட் கோல வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு மளிகை ஐட்டங்கள், வீட்டுக்கு தேவையான மளிகை ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் கிரஷரி ஐட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வந்து அவங்க மேலே வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனரி ஐட்டம், ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே வந்து அங்கே கிடைக்குது. அப்படியே மேலே போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃப்ளோரில் வந்து வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வந்து இருக்குது. பாத்திரங்கள் இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து எலக்ட்ரானிக்ஸ், வீட்டில் வந்து வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தேர்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, தேர்ட் ஃப்ளோர் வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்காக கேமிங் ஷோ வந்து வச்சுருக்காங்க. அந்த கேமிங் வந்து விளையாடுறதுக்காக, கேமிங் வந்து பிள்ளைங்க வந்து விளையாட முடியல, என்டர்டைன் பண்ணுறதுக்காக கேமிங் இருக்குது. அந்த கேமிங் விளையாடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. அந்த சார்ஜஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மினிமம் சார்ஜஸ் வந்து ஒரு 500 பே பண்ணலாம், 1000 rupees பே பண்ணலாம். பே பண்ணினா ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை வச்சு ஒவ்வொரு வந்து கேமிங்க்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டு அப்படியே வந்து பே பண்ணி விளையாடுற மாதிரியே இருக்குது. அதனால் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 500 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமிங் வந்து எல்லா கேமிங்குமே நீங்கள் விளையாண்டுக்கலாம். இங்கே வந்து குழந்தைங்கள சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நல்லாவே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராகவே இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்து நிறையவே இருக்குது. அது இல்லாமல் நல்லா ஒரு கேமிங் விளையாண்ட மாதிரி இருக்கும், ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் பக்கத்தில் வந்து ஃபுட்டுமே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஃபுட்டுமே ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஆல் இன் ஆல் எல்லாமே இங்கே வந்து இங்கே கிடைக்குது. அதனால் வந்து நீங்களும் வந்து சண்டே சாட்டர்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல இடம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா ரேட்டுகளில் வந்து மளிகை ஐட்டம், கிரஷரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து ரேட்டுகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ரேட்டை கம்பேர் பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக வாங்க, வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். உண்மையே நல்லா இருக்குது. கேமிங் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. கோவில்பேட்டில் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.